நான் உங்கள் வித்யாஜி. இப்போ நாம் வந்து மத்தியமா பாட்டி புஸ்தக் டிவிஷன் 2 பார்ட் 2ல் வந்து கத்தியை பார்க்கலாம். பீர்பல் கி சத்துராய், இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர். அதில் வந்து நம்ம மீனிங்ஸு, ஆப்போசிட்ஸு, அப்புறமா கொஷின் ஆன்சர்ஸ், மேட் த ஃபாலோயிங், ஃப்ரேம் த சென்டென்ஸ் பார்க்கலாம். हिंदी में अर्थ लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. பசந்த் கர்னா சாஹனா, பசந்த் கர்னா சாஹனா, இனாம் தேனா புரஸ்கார் தேனா, gift கொடுக்கறது, இனாம் தேனா புரஸ்கார் தேனா, பசந்த் கர்னா விரும்புறது, சாஹனா, ஆதர் கர்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, மரியாதா மரியாதா கர்னா, ஸ்வீகார் கர்னா ஏற்றுக்கிறது, ஸ்வீகார் கர்னா மான்னா, தாஜுப் होना வியப்படையுது, விசித்திர होना இல்லைன்னா ஆச்சரிய होना, விலோம் சப்த் லிக்கியன்னு கொடுத்துருக்காங்க. ஆதர் அனாதர், ஆதர் ரெஸ்பெக்ட் இல்லாதது, அனாதர். விஸ்வாஸ் நம்பிக்கை, அவிஸ்வாஸ் நம்பிக்கை இல்லாதது. ஸ்வீகார் ஏற்றுக்கிறது, அஸ்வீகார் ஏற்றுக்காது. மஞ்சூர் அக்செப்ட், நாட் அன் அக்செப்ட், நா மஞ்சூர். சம்பவ் அசம்பவ், முடியும் முடியாதது. ஜோடே பனாயே பீர்பல் பாட்ஷா கே சாத்னா மேட் த ஃபாலோயிங், இது மத்தியமால வரக்கூடியது. பீர்பல் பாட்ஷா கே சாத், பாட்ஷா கே சாத், பீர்பல் வந்து ராஜாவோட எங்கே போயிட்டு இருந்தார், எப்போவுமே போவார் அவர் கூடவே. லக்டாஹாரா மரம் வெட்டுறவன், கா ஷரீர் மரம் வெட்டுறவனோட உடம்பு மாட்ட சாட்டமாக இருந்தான். அட்டா கட்டா தா தோ நௌக்கர் ரெண்டு வேலைக்காரங்க. தேஹாத்திக்கு ரக்வாலி கர்த்தித்து மரம் வெட்டுறவனை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. பீர்பல் ரசோயி கர்மே சமையல் அறையில், பீர்பல் ரசோயி கர்மே கானா பக்கா ரஹாத்தா சமைச்சிட்டு இருந்தான், சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தான். பாட்ஷா நே பீர்பல் கி கூப் தாரிஃப் கி, பீர்பல்ல வந்து வாழ்த்தினாருன்னு சொல்கிறாங்க. பாட்ஷா ராஜா வந்து பீர்பல்ல வந்து வாழ்த்தினாருன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு फ्रेम द सेंटेंस, निम्नलिखित शब्दों का वाक्य में प्रयोग कीजिए. फ्रेम द सेंटेंस. होशियारी, मोहन हर काम होशियारी से करता था. மோகன் வந்து எல்லா வேலையும் திறமையாக செஞ்சுட்டு இருந்தான். நியுக்த் கர்னா அப்பாயிண்ட் பண்ணுறது. बादशाह ने देहाती की रखवाली के लिए 2 नौकरों को नियुक्त किया. ராஜா வந்து தேஹாத்தி மரம் வெட்டுறவனை நைட்டெல்லாம் தண்ணியில் கரெக்டாக நிற்கிறானா இல்லையான்னு கவனிக்கிறதுக்காக 2 வேலைக்காரங்களை வந்து நியுக்த் அப்பாயிண்ட் பண்ணார். ஹுக்கும் தேனா ஆர்டர் கொடுக்கறது. பாட்ஷா நே பீர்பல் கோ ஹுக்கும் தியா, பாட்ஷா வந்து பீர்பல் ராஜா வந்து பீர்பலுக்கு ஆர்டர் பண்ணார். சயோக்வஷ் விமலா நே சயோக்வஷ் கமலா கோ தேக்கா, எதிர்பாராத விதமாக சயோக்வஷ் கமலா கோ தேக்கான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து இது வந்து फ्रेम द सेंटेंस. இப்போ நெக்ஸ்ட் வந்து निम्न लिखित गद्यांश पढ़कर प्रश्नों का उत्तर दीजिएன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை பற்றி இந்த பேசேஜை படிச்சுட்டு காம்ப்ரிஹென்ஷனை படிச்சுட்டு இதில் கொடுக்கக்கூடிய கொஷனுக்கான ஆன்சர் இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க மத்தியமால. பகீச்சே கா தீப் கித்னா தூர் பர் ஜல் ரஹா ஹை, எவ்வளோ தூரம் வந்து இந்த விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்குன்னு கேட்குறாங்க. பகீச்சே தோட்டத்தில் இருந்த விளக்கு எவ்வளோ தூரம் எரிஞ்சிட்ருக்குன்ட்டு. பகீச்சே கா தீப் 10 फुट की दूरी पर जल रहा था. 10 फीट डिस्टेंஸில் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அக்பார் கே ஆத்தே சமய பீர்பல் கியா கர் ரஹா தா, ராஜா வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு பீர்பல். அக்பார் கே ஆத்தே சமய பீர்பல் சாவல் பக்கா ரஹா தா, அரிசி வந்து வேக வச்சுட்டு இருந்தாரு. அக்பார் வரும்போது பீர்பல் வந்து அரிசி வேக வச்சுட்டு இருந்தாரு. சாவல்னா அரிசி. அக்பார் நே கியா ஹுக்கும் தியா, என்ன ஆர்டர் கொடுத்தாரு. अकबर ने देहाती को 5000 रुपये इनाम में देने का हुक्म दिया. அக்பார் வந்து தேஹாத்திக்கு மரம் வெட்டுறவனுக்கு 5000 ரூபாயை கிஃப்டாக பரிசாக கொடுக்கணும்
ஆர்டர் கொடுத்தாரு. क्या अकबर ने बीरबल की तारीफ की? என்ன அக்பார் வந்து பீர்பலை வந்து வாழ்த்துனாரான்னு கேட்குறாங்க. அக்பார் நே பீர்பல் கி கூப் தாரிஃப் கி. இதுதான் இந்த பேசேஜோட क्वेश्चन आंसर्स. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, बीरबल मुस्कुराते हुए बोले, जहाँ पना आपके बगीचे का दीप 10 फुट की दूरी तक अपनी गर्मी से सर्दी को दूर कर देता है, पर मेरे घर का चूल्हा 5 फुट तक अपना ताप. மரவெட்டுற என்ன சொல்லுவான், தண்ணியில் நிற்க வச்சுருப்பாங்க, அவனுக்கு 5000 ரூபாய் பரிசு கொடுக்குறேன்னு நைட்டு கோல்டான தண்ணியில் நிற்க வச்சுருப்பாரு. பாட்ஷா வந்து ராஜா வந்து நிப்பாட்டிட்டு இருப்பார். காலையில் வந்துட்டு இந்த மரம் வெட்டுறவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் விளக்கோட வெளிச்சத்தையே பார்த்துக்கிட்டு நின்று, அதனால நைட்டெல்லாம் நின்று, அதனால எனக்கு கோல்ட் ஆகலன்ட்டு. அதனால் ராஜா என்ன பண்ணுவார், பரிசு தர மாட்டார். அதை வந்து வாங்கிறதுக்காக பீர்பல் வந்து என்ன பண்ணுவார், அதே மாதிரி சாதத்தை வந்து 10 அடுப்பை வந்து கொஞ்சம் கீழேயும் அப்புறமா சாதம் வந்து மேலேயும் வச்சு வேக வைப்பார். இப்படி வச்சிருப்பாரு. இப்படி வச்சா சாதம் வேகாது. அதனால ராஜா தான் செஞ்ச தவற அறிஞ்சு பீர்பல் சொன்ன மாதிரியே அந்த மரவெற்றவனுக்கு வந்து 5000 ரூபாய் பரிசு வந்து கொடுப்பார். அதனால தான் அவரோட பீர்பலோட புத்திசாலித்தனத்துக்கு ராஜா வந்து வாழ்த்துவார். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம क्वेश्चन एंड आंसर्स போகலாம். निम्नलिखित प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में लिखिए கொடுத்துருக்காங்க. बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया? बादशाह வந்து பீர்பல்ல வந்து என்ன கேட்டாரு, பீர்பல் வந்து என்ன பதில் கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुंचे. நடந்துட்டே ஒரு குளத்துக்கிட்ட போறாங்க. बादशाह अपने हाथ पैर धोने पानी में उतरे तो पानी बहुत ठंडा था. கை கால் கழுவுறதுக்காக தண்ணியில் இறங்கினா அது வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. बादशाह ने बीरबल से पूछा कि क्या कोई इस पानी में नहा सकता है? बादशाह வந்து பீர்பல் கிட்ட கேட்டாங்க, யாராவது இந்த தண்ணியில் குளிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. बीरबल ने तुरंत कहा कि पैसे मिलने पर रात भर इस पानी में खड़ा भी रह सकते हैं. பீர்பல் சொன்னார், உடனே காசு கிடைச்சா யார் வேணாலும் இந்த தண்ணியில் வந்து நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் क्वेश्चन. அக்பர் நே பீர்பல் கி क्यों तारीफ की? எதுக்கு அவர் வந்து வாழ்த்தினார்னு சொல்கிறாங்க. जब अकबर बीरबल के घर गया तब बीरबल 5 फुट ऊंचे सीके पर एक हंडी के में चावल पका रहा था. 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அரிசியை வந்து வேக வைக்கலான்னு நிற்கிறாரு, வேகலன்ட்டு. अकबर ने बीरबल से पूछा कि चूल्हे का ताप 5 फुट दूर ही अंडी को कैसे गर्म करेगा और चावल कैसे पकेगा? எப்படி 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பாத்திரம் வந்து சூடாகி எப்படி அரிசி வேகும்னு கேட்குறாரு. बीरबल मुस्कुराते हुए बोले कि जब आपके बगीचे में दीप की गर्मी 10 फुट तक की सर्दी को दूर कर सकती है, तब यह चूल्हा 5 फुट तक अपने ताप से चावल नहीं पका सकेगा. இந்த கோல்டு வந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற வெளிச்சம் வந்து கோல்டு ஒரு மனுஷனுக்கு ஆகாதுன்னா எப்படி அரிசியாக வேகாவது 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்லன்னு கேட்குறாரு. बादशाह बीरबल की समयोचिता बुद्धि से प्रभावित हुए, इंस्पायर ஆனாரு बीरबलोட பதில்ல. बादशाह ने देहाती को बुलाकर पुरस्कार दिया और बीरबल की खूब तारीफ की. பீர்பல் வந்து கூப்பிட்டு பாட்ஷா வந்து அவங்கள வந்து வாழ்த்தினார். அப்புறமா அந்த மரம் வெட்டுறவனுக்கு வந்து பரிசு 5000 ரூபாய் பரிசு வந்து கொடுத்துட்டாரு சொன்ன மாதிரி. இப்போ நாம் நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மத்தியமாக படிக்கிற பசங்க வந்து புரிஞ்சு படித்தா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.